வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னுடைய சிஸ்டர் வீட்டில் பிரியாணி விருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சூப்பராக சிம்பிளாக டேஸ்டான பிரியாணி, இந்த கிரேவியும் தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. அதே மாதிரி என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு போனதையும் அந்த ஊரில் என்ன ஃபேமஸுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே. என்னுடைய சிஸ்டர் திருச்செங்கோட்டில் தான் இருக்காங்க. திருச்செங்கோடுங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அர்த்தநாதீஸ்வரர் கோவில் அப்படின்னா எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வரும். அதாவது அர்த்தநாதீஸ்வரருங்கிறது உருவம் பெண் பாதி ஆண் பாதியாக இருக்கும். நம்ம அங்கே தரிசிக்க போகும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த கடவுளுடைய கால் பாதத்தை கண்டிப்பாக தரிசிக்கணும். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா கால் பாதத்தோட பெருமையை சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் திருச்செங்கோடு போனீங்கன்னா என்ன பண்ணுங்கள், அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுனால என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, அந்த அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம போகும்போது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகுங்க. கண்டிப்பாங்க, இது என்னுடைய அனுபவத்திலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இங்கே கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்தாலும் அதே ஊரில் பிறந்து வளர்ந்தவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பிரிவு அப்படிங்கிறது ஏற்படாது. அதுவும் அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு அடிக்கடி போய் கும்பிட்டு வரவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது மட்டும் கண்டிப்பாக இருக்குங்க. அதே மாதிரி அர்த்தநாதீஸ்வரர் கோவிலில் பார்த்திங்கன்னா மலையில் தான் இருக்கும், கீழேலாம் இருக்காது. அந்த மலைக்கு போய் தான் நம்ம கும்புற மாதிரி இருக்கும். பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, கார்லேயும் போகலாம், டூ வீலரில் போகலாம், இப்படி போகலாங்க. ஆனால் கோவில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப பெயர் போனது அந்த ஊரில் அப்படின்னா அர்த்தநாதீஸ்வரர் கோவில் தாங்க. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அப்புறம் என்னுடைய சிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஊர்லேருந்து வந்ததுனால, அது இல்லாமல் என்னுடைய பையனுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதனால உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னாங்க. நான் கூட யோசித்தேன், ரொம்ப டைம் எடுக்கும், வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்னுடைய சிஸ்டர் எப்போதுமே பார்த்திங்கன்னா படன்னு சமைச்சிருவாங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக சமைப்பாங்க, ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதனால் என்னுடைய பையனுக்காக அவங்க உடனே போயிட்டு சிக்கன்லாம் எடுத்துகிட்டு பிரியாணியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது பிரியாணி பவுட்ரு தான் போடுறாங்க, வீட்டில் தீர்ந்து போச்சு, அதனால் கடையில் வாங்கி போடுறாங்க. காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டாங்க, அது வீட்டில் அரைச்சது தான், ரொம்ப மணமாக இருக்கும். என்னுடைய சிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு காலேஜ் முடிக்க போகிறா, முடிச்சுட்டு அடுத்து ஜாப் தான். பையன் பார்த்திங்கன்னா இப்போ +1 எக்ஸாமெல்லாம் போயிட்டுருக்கு. அதனால ரொம்ப அவன் சின்சியராக டியூஷன் போயிட்டான் படிக்கிறதுக்காக. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடித்து அவனுக்கு ஆல்ரெடி எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். அந்த ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருந்ததே இவ்வளோ சாப்பாடு இருக்குது அப்படின்ட்டு அவன் அந்த அன்டைமில் என்ன பண்ணான்னா, அவனோட ஃப்ரெண்டுக்கு உடனே கால் பண்ணி வர சொல்லி அதில் பாதியை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தான். நாங்கள் கூட சொன்னோம், இந்த அன்டைமில் கூப்பிட்டு எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு எதுவும் நினச்சிக்க பாருங்க. ஏன்னா ஒரு சிலர் நம்ம இந்த மாதிரி அன்டைமில் கூப்பிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது,
யாராச்சும் சாப்பிடட்டுமே நினைப்போம். ஆனால் அந்த டைமில் கூப்பிடும்போது சாப்பிட்டு மிச்சம் மீதி கொடுக்குறாங்களே நினச்சிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் என்னுடைய அக்கா பையன் சொன்னான், இல்லை இல்லை அவன் என்னோடய ஃப்ரெண்டு, பட் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. இப்போது நம்ம வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம், வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்து நான்வெஜ் எடுப்போம். அவங்க வீட்டில் அதெல்லாம் இல்லை. ஆனால் அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்க பேரண்ட் வந்து அவனை வந்து படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா படிப்புங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அதனால் நாங்கள் எப்போதுமே ஸ்கூலுக்கு சாப்பாடு கொண்டு போனால் மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் அவனுக்கு கொடுப்போம், ஷேர் பண்ணிப்போம். அந்த பையன் நல்லா படிக்கிற பையனும் கூட. பார்த்துக்குங்க, இந்த கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைங்க தான் நல்லா படிக்கிறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி எவ்வளோ தான் வசதி வாய்ப்பு இருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்குற குழந்தைங்க எல்லாருமே படிக்கிறது கிடையாது. அதனால் வந்து அவன் சொல்லும்போதே கஷ்டமாக போச்சு. அதனால் அவங்க வந்து பிரியாணி அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம ஆசைப்பட்ட உடனே பிரியாணி கடையில் போய் ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அவங்களாம் அப்படி கிடையாதுங்களாம். அதனால் அது கேட்கும்போதே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் அவன் என்ன பண்ணான்னா, அவன் அதுக்கப்புறம் தான் என் சிஸ்டர் சொன்னாங்க, முன்னையே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சேர்த்தியே செஞ்சுருப்பேன்ல அப்படின்னாங்க. ஓ சரிம்மா, நான் இவ்வளோ பிரியாணி சாப்பிட போகிறதில்ல, அவனுக்கு பாதி கொடுத்துட்டு அப்புறமா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபன் பாக்ஸ்லலாம் போட்டு நாங்கள் வந்து சிக்கன் கிரேவியும் பண்ணியிருந்தாங்க என்னோடய சிஸ்டர். இப்போ பாருங்கள், தனியாக அந்த இரும்பு கடாயில் பண்ணுறாங்க இல்லைங்களா? இதுதான் இந்த இரும்பு கடாயில் பண்ணுற சிக்கன் கிரேவி. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதையும் போட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒரு டிஃபன் பாக்ஸில் 2 டிஃபன் பாக்ஸில் போட்டு அவங்கள வர சொல்லி, அந்த பையன், அதாவது எங்கள் அக்கா பையனுடைய ஃப்ரெண்டும் அவங்க சிஸ்டரும் வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா வந்து +2 படிக்கிறாங்களாமா. அந்த மாதிரி 2 பேருமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களாம். அப்புறம் 2 பேருமே வந்தாங்க. அப்புறம் என்னுடைய அக்கா பையன் கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தான் அவன் சாப்பிட்டான். ஆனால் அவன் ரொம்ப பசியில் இருந்தான். அது பிரியாணின்னு ஒன்று சொல்லவே தேவையில்லை. ஆனால் அவன் ஃப்ரெண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணான்னா அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பித்தான். என்னுடைய சிஸ்டருமே வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி எதுவும் செய்யும்போது யாருக்காவது கொடுத்தா ஏன் கொடுக்குறது அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்கங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல விஷயத்த ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து அவங்களால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கும் செய்ய ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? அதனால நாங்களும் வந்து பரவாயில்ல, இந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குதுன்னு ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணோம். சிக்கனு கிரேவி எல்லாமே ரெடி பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். எப்படி சாப்பிட்டோங்கிறதையும் நான் சொல்கிறேன். என்னுடைய சிஸ்டர் வீடு மாடி வீடு, ரெண்ட்டுக்கு தான் இருக்காங்க. மாடியில் பார்த்திங்கன்னா 2 வீடு தான். 2 வீட்டில் முன்னாடி வந்து இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நாங்கள் இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசலில் நல்லா வெளிச்சத்தில் வச்சு ரவுண்டாக எல்லோரும் உட்காந்து சூப்பராக சாப்பிட்டோம். காற்று சூப்பராக நல்லா அப்படியே சில்லுன்னு அடிச்சுது. செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சாப்பாடும் டேஸ்ட்டு, அந்த கிளைமேட்டும் செம்மையாக இருந்துச்சுங்க. செம்ம ஃபீலாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி இயற்கையாக அந்த நிலா வெளிச்சத்தில் உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த மாதிரி உட்காந்து சாப்பிடும்போது நாங்கள் சின்ன வயசில் எங்கள் அப்பா எல்லாருமே வீட்டு வாசலில் ரவுண்டாக உட்காந்து பாயெல்லாம் விரித்து போட்டு நைட்டு சாப்பிட எல்லாருமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். எங்களுக்கு இப்படி சாப்பிட்டோன்னே எங்களுக்கு அந்த நினைவு தான் வந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாகவும் வேறு இருந்துச்சுங்களா. அந்த மாதிரி எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இது மாதிரி ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.